ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி, திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய டெய்லி அதாவது தினசரி எவ்வளோ வருமானம் வருது, இந்த பால் மாடுகள்லேருந்து எவ்வளோ டெய்லி எனக்கு வருமானம் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் என்னமோ நாய் குலைச்சிட்ருக்கு, அதான் வேணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, பால் கறக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் யாரையும் மாற்றி கறக்க சொல்ல முடியாது. யாரும் கறங்க அப்படின்னாலும் இங்கே யாரும் வரமாட்டாங்க. யாரை கூப்பிட்டாலும் எனக்கு பால் கறக்க தெரியாது, உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்மளே தான் உடம்பு சரியில்லைனாலும் அப்படியே முள்ள எந்திரிச்சு போய் நம்மளே தான் கறந்து கொண்டு போய் கொடுக்கணும். ஒரு நேரம் பால் கறக்கலை அப்படின்னாலும் மறாவது நேரம் இன்னொரு நேரம் பால் கறக்கும்போது பால் மடியிலேருந்து ஒழுக ஆரம்பிச்சிடும். கன்று மாடுகளெல்லாம் அப்படி விட முடியாது. வெட்டுப்பால் மாடுகளை கூட அப்படி விட்டுறலாம், சரிங்களா? அதனால் கட்டாயமாக பால் கறந்தே தான் ஆகணும். ரெண்டாவது அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மேய்ச்சை இல்லை அப்படின்றதுக்காக மாடுகளை விற்கிறது அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கையால் ஆகாத வேலைன்னு நான் சொல்லுவேன். மேய்ச்சை இல்லைனாலும் என் வைக்கோலை தான் வாங்கி போட்டு வளர்த்துடலாமே ஒழிய, மேய்ச்சை இல்லை அப்படின்னு மாடை விற்கக்கூடாது. அப்புறம் ரெண்டாவது மழை பெஞ்சிச்சின்னா அந்த மாடு வாங்குறதுக்கு ரொம்ப விலை சொல்லுவாங்க. நம்ம போய் வாங்கும்போது நிறைய விலை சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட கேட்டால் விலை கம்மியாக சொல்கிறாங்களா, அந்த மாதிரி தான் இப்போ சூழ்நிலைக்கு இப்போதைக்கு அப்படி தான் போய்கிட்டுருக்கு. இப்போ அது மழை காலம் தான் சொல்லி நினைக்கிறேன் தான். ஆனால் வெயிலும் காற்றும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிச்சு எடுத்துகிட்ருக்கு. எங்கள் ஊர் பக்கம் மழையே இல்லைங்க. ஏதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நானே இன்னும் வைக்கப்புல் வாங்கணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். பார்க்கலாம் வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம மெயினாக போடுறது மாட்டு தீவனம் தான். வாரத்துக்கு ஒரு மூட்டை மாட்டு தீவனத்துக்கிட்ட இழுக்குது. ஒரு கிலோ என்னோடய கணக்குப்படி பார்த்தா ஒரு கிலோ 20 ரூபா வருது. 70 கிலோ மூட்டை. அந்த மூட்டை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1800 ரூபா. 1800 ரூபா. நம்ம போய் எடுத்தோன்னா 50 ரூபா கம்மியாக அவங்க கொண்டு வந்து போட்டால் அவங்க பெட்ரோல் செலவுக்கு 20 ரூபா சேர்த்தாமா. அப்படி தான் நாங்கள் இன்ன வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? அது 20 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்குங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா, அப்புறம் நம்ம லோக்கல் மாட்டு தீவனம் வேறு கொஞ்சம் எடுத்து போட்டுட்ருக்கேன். அதுவாக போட்டால் கட்டுவலி ஆகாது அப்படின்றதுக்காக, நம்ம லோக்கலில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம லோக்கலில் இருக்க மாடு தீவனமும் எடுத்து போட்டுட்ருக்கேன். அது பார்த்திங்கன்னா 50 கிலோ மூட்டை வெறும் 800 ரூபாய்க்கு தான் தராங்க. அது நான் காமிக்கிறேன். அந்த மாடு தீவனத்தை வெறும் 800 ரூபாய்க்கு தான் தராங்க. மாடு தீவனம் நல்லா இருக்குது. கொஞ்சம் பீர் வேஸ்ட்டு கலந்துருக்காங்க. வாடை, அந்த பீர் வேஸ்ட்டு வாடை அந்த தவிட்டில் அடிக்குது. ஆனால் குடிக்கிறாங்க. அந்த புட்டு வகைகள், இந்த கெட்டுப்போன பிஸ்கட் இதெல்லாம் போட்டு கலந்து கொடுக்குறாங்க. போட்டால் நல்லா குடிச்சிக்கிறாங்களா. இப்போதைக்கு இந்த மட்டுக்கு அந்த தண்ணிகள் தான் அவங்களுக்கு பால் சுரக்கிறதுக்காக ஒரே ஒரு இதுவாக இருக்குது, ஒரு பொருளாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம பால் கறக்கிற மாடுகளுக்கும் அவ்வளோதான் போடுறோம், சென மாடுகளுக்கும் அதே அப்படி தான் போடுறோமா. அதனால் அவங்க வெறும் மாடாக இருக்கனால அவங்களுக்கும் சேர்த்து மாடு தீவனம் போதில்லை. அவங்க பால் கறந்துட்டாலும் தெரியாது. அவங்க பால் கறவை இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கும் சேர்த்து மாடு தீவனம் போகுது இல்லைங்களா. அப்போ அந்த காசை நம்ம இந்த பால் கறக்கிற மாடுகள்லேருந்து தான் நம்ம எடுக்க முடியும். அப்படிங்கிறப்ப எப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னு எனக்கே தெரியாது. ஒரு குத்து மதிப்பாக நான் சொல்கிறேன், சரிங்களா? ஒரு காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 15 லிட்ரு, அன்றைக்கி ஒரு நாள் 15 லிட்ரு கறந்தாங்க. காலைப்பொழுது எப்போவுமே ஒரு லிட்ரு அரை லிட்ரு சேதி தான் கறப்பாங்க. ஒரு 15 லிட்ரு கறப்பாங்க. அப்புறம் பொழுதோட பார்த்திங்கன்னா 2 லிட்ரு பக்கமாக குறந்துடும். அதிகப்படியாக என்னட்டாவே 5 லிட்ரு தான் கறப்பாங்க. 13, 12 அந்த மாதிரி வந்துடுவாங்க. சராசரியாக நான் 13 லிட்ரு வச்சுக்கிறேன், சரிங்களா? 13 லிட்ரு ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 13 லிட்ரு, ஒரு லிட்டருக்கு 30 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் எவ்வளோ வருது? இதுதாங்க எங்கள் லோக்கல் ஏரியா தவிடு. இந்த தவிடு பார்த்திங்கன்னா பொட்டு எல்லாம் கலந்துருக்கும். கெட்டு போன பிஸ்கட்டு, இந்த பீர் தவிடோட கொஞ்சம் கலந்துருப்பாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இது ஒரு 2 கிட்ட போடுவோம் நாங்கள். ஒரு நேரத்துக்கு ஒரு மாட்டு போடுவோம். இது நம்ம எப்போதும் போடுற இந்த குச்சி தீவனம். இது ஒரு 2 கிலோ நாள் போடணுங்க. சும்மா கொஞ்சம் வாடகை காமிச்சோம்னாலும் குடிக்க மாட்டுறாங்க.
கிட்ட வருதுங்களா. அந்த 400 ரூபாயில வந்து நான் கணக்கு சொல்றேன் கேளுங்க, சரிங்களா? ஒரு நேரத்துக்கு வந்து ஒரு மாட்டுக்கு வந்து 2 கிலோ வந்து நம்ம குச்சி தீவனம் கொடுக்குறேன். 2 கிலோ குச்சி தீவனம் எவ்வளவோ 40 ரூபா. அப்புறம் வந்து நம்ம இந்த தீவனம் கொடுக்குறோம் இல்லைங்களா, நம்ம லோக்கலில் வாங்கின தவிடு வந்து கொண்டு வந்து கொடுக்குறீங்களா, அது வந்து ஒரு 1.5 கிலோ கிட்ட கொடுத்தேன். அது வந்து பவுடர் ஆட்டம் இருக்குது, அது நல்லா இருக்குது, கரைஞ்சிருக்கு தண்ணிக்குள்ளே போட்டதையா. அது வந்து ஒரு 1.5 கிலோ கிட்ட கொடுப்பேன்னா அது ஒரு 40, இது ஒரு 30, 70 ரூபாய் ஆயிடுச்சா. அப்புறம் அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு இங்கிட்டு வந்தோன்னா ஒரு மாட்டுக்கு நான் சொல்கிறது சரிங்களா, 70 ரூபா கிட்ட கொடுக்குறேன் ஒரு மாட்டுக்கிட்ட. ஒரு மாட்டுக்கு ஒரு நேரத்துக்கு 70 ரூபா எனக்கு செலவாகுது. நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பாட்டியும் விடுங்க, அவ்வளோதான் செலவாகுது சரிங்களா. அப்போ வந்து 3 மாட்டுக்கு 70 ரூபான்னா அதுலேயே வந்து 210 ரூபா முடிஞ்சிச்சு சரிங்களா. அப்புறம் வந்து கறவையில் இல்லாதது ஒரு 2 மாடுகள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா முடிஞ்சிச்சு. 250 ரூபா முடிஞ்சிச்சு அப்படின்னா 400 ரூபாயில் 250 ரூபா போச்சுன்னா ஒரு 150 ரூபா நிற்கும். அதே தான் பார்த்தீங்கன்னா பொழுதோடையும் அவ்வளோதான். இங்கே நம்ம மாடுகள் பார்த்தீங்கன்னா மாடு தீவனம் இல்லாமல் தண்ணியே குடிக்க மாட்டாங்க. அதனால் வந்து இல்லைனாலும் யாரையாவது கொண்டு வந்து போட சொல்கிறது, இல்லைன்னா மாடு தீவனம் கொண்டு வர்ற பையன் இருப்பான், அவங்ககிட்ட சொல்லிவிட்டால் கொண்டு வந்து போட்டுருவான். அப்படி தான் மெயின்டைன் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொழுதோடையும் அவ்வளோதானா, 400 150 காலையில் ஒரு 150 ரூபா மீதி நிற்கும், பொழுதோட ஒரு 150 ரூபா மீதி நிற்கிங்களா. 150 300 சரிங்களா. 300 இதில் வந்து ஏதாவது ஒரு செலவு, மாடுகளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும், டாக்டர் வரணும், ஊசி போடணும், ஏதாவது ஒரு இதை செலவு ஏதாவதுன்னா மாதத்துக்கு கொஞ்சம் ஒரு செலவு மட்டும் ஒரு 500 அந்த மாதிரி மட்டும் வச்சுப்போம். இது இல்லாமல் எங்களுக்கு பார்த்திங்கன்னா சோளப்பயிறு போடுவோம் நாங்கள். சோளப்பயிறு ஒரு கிலோ வெள்ளை சோளம் பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு விற்கிது. வெள்ளை சோளம் வேறு வாங்கி போடுவோமா, அதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வரவே வராது எங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா புல் இல்லாத நேரத்தில், மேய்ச்சல் இல்லாத நேரத்தில் வந்து வைக்கப்புல் வாங்கி போடுவோம். ஒரு கட்டு வந்து 220 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் நான் வாங்கலை, வாங்கித்தான் போட்டு ஆகணும். இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே வந்துடும். இதெல்லாம் இதுக்குள்ளே வந்துருச்சுன்னா இங்கே ஒன்றுமே இருக்காது. எதுக்கு இப்போ மாடு வளர்க்கணும் அப்படின்றதே எனக்கு தெரியாது. இருந்தாலும் வந்து நம்மக்கிட்ட ஒரு முதல் போட்டு வந்து ஒரு வருமானத்தை பார்க்குறோம். நம்மக்கிட்ட மாடு இருக்குது, அவங்கள்ட்ட வந்து பால் கறக்கலை அப்படின்னாலும் கன்றுக்குட்டி போட்டனால ஒரு 2 மாதத்துக்கு வந்து ஒரு 10 லிட்டர் வரைக்கும் கறந்தாங்கன்னா நமக்கு வந்து அதுலேருந்து ஒரு லாபம் கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒரு இந்த பெண் கன்றுக்குட்டி போட்டனால அவங்கள வச்சு வளர்த்துக்கலாம், அடுத்து வந்து நம்ம ஒரு மாடு ஆக்கிக்கலாம் அவங்கள. அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்காகவும் நாங்கள் வந்து மாடு வளர்க்குறதுன்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த மாடு வளர்ப்பு மூலிமா தான் நான் வந்து இந்த சேமிப்பு சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறத ஆரம்பித்தேன் சரிங்களா. இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒன்றுமே செய்யலை, நானும் எல்லா மாதிரி வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன். அப்புறம் அந்த மாடு, ஆனால் இந்த வருமானம் வந்து எனக்கானது மட்டும்தான். இந்த வருமானம் பார்த்திங்கன்னா எனக்கானது மட்டும்தான். இதில் வந்து எங்கள் வீட்டுக்காரவங்களோ யாருமே வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்து ஏதாவது பார்ப்பாங்க, செய்வாங்க, அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மாட்டு வேலைகள் எல்லாமே நான் தான் செஞ்சாகணும். சாணி அள்ளுறதுலேருந்து, தண்ணி ஊற்றுறதுலேருந்து, மாடு பிடிச்சி கட்டுறதுலேருந்து, மாடு மேய்க்கிறது வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் செஞ்சாகணும். ஒரு ஆள் வருமானமாக மட்டும்தான் நான் பார்க்குறேன். ஒரு டெய்லி வந்து ஒரு 300 ஒரு கூலிக்கு போனாலும் ஒரு 300 வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் நான் வந்து இது இப்போதைக்கு இந்த நிலமை தான். மழை பெஞ்சு பச்சை விழுந்துருச்சு அப்படின்னா ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். பச்சைக்கு வந்து எப்படியும் 1 லிட்டர் 1 லிட்டர் பால்கிட்ட சேர்த்து கறப்பாங்கள்ல, அப்போ வந்து அதையும் இது வந்து ஈக்குவல் பண்ணிடலாம். நமக்கு வந்து பாலும் நல்லா சேர்த்து கிடைக்கும், வருமானம் வரும் இல்லைங்களா. இப்போ வந்து இந்த மட்டுக்கு இந்த வறட்சி காலத்துக்கு வந்து அவ்வளோதான், அந்த மட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்